ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம். பணவரவு பெருக வியாழக்கிழமைகளில் குபேர வழிபாடு செய்வதன் பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஆன்மீகம் அறிவோம் சேனலை இப்போ தான் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே வர பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நாம் போடுற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுகிறோமோ அதேபோல் வியாழக்கிழமை என்பது குபேர பகவானை வழிபடும் நாளாக கூறப்படுகிறது. செல்வத்தின் அதிபதியாக திகழும் குபேர பகவானை வணங்குவதற்கான உகந்த நாளே வியாழக்கிழமை ஆகும். இந்த வியாழக்கிழமைகளில் நாம் தினமும் செய்வது போல குளித்து வீட்டை சுத்தம் செய்து குபேர படம் இருந்தால் வைக்கலாம். குபேர படம் இல்லை என்றால் குபேர தீபமாவது வைக்கலாம். குபேர தீபமும் இல்லை என்றால் நம்மிடத்தில் உள்ள அகல் தீபத்தையே வைத்து அதில் நெய் அல்லது எண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றி இந்த விளக்கில் நீ எழுந்தருள் என்று குபேர பகவானை அழைத்து மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தீபச்சுடர் வடக்கு நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். வடக்கு என்பது குபேர பகவானுக்கு உரிய திசையாகும். இந்த திசை நோக்கி தீபத்தை வைத்துவிட்டு குபேரருக்கு மிகவும் பிடித்த பிரசாதம் அவல் ஆகும். இந்த அவலில் சிறிது பால் சர்க்கரை கலந்து குபேரருக்கு வைத்து தீபதூப ஆராதனை காட்டி குபேர பகவானை வழிபட்டு வந்தால் நம்மிடத்தில் உள்ள செல்வம் பெருகும். தொடர்ந்து இப்படி வியாழக்கிழமைகளில் நாம் வழிபடுவதனால் நம் வீட்டில் தரித்திரம் நீங்கி செல்வ வளம் பெருகும். இந்த நல்ல ஒரு சூட்சமத்தை பயன்படுத்தி நம் வாழ்வில் பயன்பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆன்மீகம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.